சூப்பரான 1 பாட் பச்சை பயிறு சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏத்த ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்பவே சிம்பிளுங்க. பெரியவங்களா இருந்தா 2 பேரு, சின்னவங்களா இருந்தா 3 பேருக்கு இந்த 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பச்சை பயிரும் சரியா இருக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பச்சை பயிறுங்க. ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டு கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. சின்ன சின்ன பல் பூண்டு, அதனால 10 பல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, காரத்துக்கு 3 அல்லது 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன், கரெக்டா இருக்கும். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப நீங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நான் அப்படியே தான் சேர்த்திக்க போறேன். நீங்க வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே நான் ஒன்னா சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கிறேங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்திக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்திக்கலாம். 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. நான் அரிசி பருப்பு உள்ள சேர்க்கும் போதே இன்னொரு பாத்திரத்துல 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேங்க. இப்ப அந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்ப இதோட சேர்த்திக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, மொத்தம் 1.5 டம்ளர் 1:3 ரேஷியோல 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், 3/4 அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்ல தான், சின்ன டீஸ்பூன்ல சேர்த்திருக்கேன். மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்களா, சூப்பரா சாதம் ரெடி ஆயிருச்சு. மேல பருப்பு இருக்கு, தெரியுது பாருங்க. பருப்பு வேகலன்னு நினைக்காதீங்க, பருப்பு சூப்பரா வெந்திருக்கு. கலந்து விட்டுட்டு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியா பண்ணுங்க. சப்போஸ் சுட சுட சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா கொஞ்சம் குழைச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா அப்பளம் இல்லைன்னா வடகம் இல்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே சூப்பரா சூட் ஆகும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப பச்சை பயிறு நம்ம தனியா கடைஞ்சு அதுக்கப்புறம் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறதை விட இந்த மாதிரி 1 பாட் ரைஸா செய்யும் போது லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லா இருக்கும்.